கண்முழிக்க வச்சிட்டேன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அவ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக என்ன கோயிலுக்கு வர சொன்னா, அவ சொல்லத மாத்தி வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா. நான் 24 மணி நேரமும் அந்த சாமி கிட்ட அது மட்டும் தான் வேண்டிட்டு இருக்கேன். நீ மீண்டு வந்துடணும் கலை. வந்துருவியா கலை? வந்துருவியா கலை? தண்ணி வந்துருச்சு கலை. உனக்கு நான் பேசுறது புரியுதா? கேக்குதா? மாமா, முத்து மாமா, 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 முத்து மாமா, முத்து மாமா, மாமா, முத்து மாமா, முத்து மாமா. என்னாச்சு? கலை, கலை, கலைக்கு என்ன? இல்ல, கலை கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு முத்து மாமா. நிஜமாவா? வெண்ணிலா, என்னாச்சு? கலையோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு. சொன்னப்போ கூட பயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கலை கிட்ட நான் பேசின உடனே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்குன்னா கண்டிப்பா கலை தேறி வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மாமா. தினம் தினம் இதே மாதிரி பேச்சு கொடுத்தா கலை கண்டிப்பா நல்லாயிடுவான்னு நினைக்கிறேன் முத்து மாமா. இன்னும் நல்லா பாத்துப்ப முத்து மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. டாக்டர் கலைய பத்தி சொல்லும் போது அவ அசைவே இல்லாம ஒரு மனம் தான் இருப்பான்னு சொன்னாங்க. ஆனா மூளையோட செயல்பாடு சரியா இருந்தா கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கலை குணமாயிடுவா. கண்டிப்பா குணமாயிடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இத பாரு, நீ நல்லா கலைய பார்த்துட்டு இருக்க. நீ ஏன் நல்லா பார்த்துக்கோ. போற போக்க பார்த்தா இன்னும் ஒரு வாரத்துல அந்த வெண்ணிலா கலைய மறுபடியும் எந்திரிச்சு நடமாட விட்டுருவா போல் இருக்க.
நாம அப்படி விட்டுறவே கூடாது. மறுபடியும் ஏதாவது செஞ்சே ஆகணும். மா, யாரு? என்ன வேணும்? பூங்குடி ஒரு நிமிஷம் இரு. நான் பாக்குறேன். என்ன வேணும் சொல்லுங்க தம்பி. நேத்து நான் ரோட்டு வழியா போயிட்டு இருந்தேங்க. வழியில ஒரு செல்போன் கிடந்துச்சு. இந்த செல்போன்ல நம்ம வெண்ணிலா, கலையக்கா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, தேங்க்ஸ் தம்பி. நான் வரேங்க. ஆன் ஆக மாட்டேங்குது. கீழே விழுந்ததுல ஏதாவது ஆயிடுச்சோ? அண்ணா. மருது, இது கலையோட போன் தானே? ஆமாண்ணா. சரி, உள்ள போய் பத்திரமா வச்சிரு. சரிண்ணா. சித்தி, நான் மில்லுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ம். ம். மாமா, சின்ன மாமா, ம். ஒரு நிமிஷம். அந்த போனை குடுக்கறீங்களா? ம். ஏய், அப்படி என்ன அந்த போன்ல இருக்குன்னு அதையே பார்த்துட்டு இருக்க? இல்ல, கலையோட போனாச்சே, அதான் பாத்துட்டு இருக்கேன். ம். பார்த்தது போதும், போன கொடு. கலை, உனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ சாங்க காட்ட போறேன். உனக்கு பிடிச்ச சாங்க. இத பாரு. இத பாத்துட்டே வா. உனக்கு நம்ம வீட்டை
கலையை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற. கலை குணமாயிடுவா. உன்னால கலை குணமாயிடுவா. உன்னோட முயற்சியில கண்டிப்பா நடக்கும். நீ பாத்துக்கோ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. நீ பாத்துப்ப. போற போக்க பார்த்தா இவ கலைய மீட்டு கொண்டு வந்துருவா போல இருக்கே. அப்படிலாம் நடக்கவே நடக்காதுமா. அப்படிலாம் தப்பு கணக்கு போடாத மருத. வெண்ணிலா டாக்டர் சொன்னதை ஒண்ணு விடாம கரெக்டா செஞ்சுக்கிட்டு வரா. முன்ன இருந்ததை விட கலை கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கலை, நீ இங்கே இரு. நான் சமையல் கட்டுக்கு போயிட்டு வந்து உன்னை ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். என்ன என்னாச்சு? முத்தரசு என்னாச்சுப்பா? என்ன வெண்ணிலா, எப்படி கலை அங்கிருந்து இங்க வந்து விழுந்தா? தெரியல மாமா, எப்படி விழுந்தான்னு. என்னம்மா நீ தெரியல, நீ சர்வசாதாரணமா சொல்ற. ஒன்னு நம்பிதானே விட்டுட்டு போனோம். இப்பதான் சொன்ன நீ நல்லா பாத்துக்கிறேன், அதுக்குள்ள இந்த பார்வனில பாத்துக்கிறேன் வெறும் வார்த்தைகளை சொன்னா பத்தாது, செயல்ல காட்டணும். அவளை பாவம் உடம்பு முடியாம இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன வெண்ணிலா? தெரியல மாமா, நான் சமையல் கட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு கலைக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்.
வீல் சேர் லாக் ஆகி தான் இருந்துச்சு. எப்படி நவுந்து வந்துச்சுன்னு தெரியல. ஏமா அவளுக்கு எந்த உணர்வும் இல்லாம எதையும் உணர முடியாத சூழ்நிலையில இருக்கா. அவளை கவனிச்சுக்கதான் நீ இருக்க. அவகிட்ட போய் சொல்லிட்டு போனேங்கிறியே, என்னம்மா இது? இதுக்குதான் மாமா அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு, ஹாஸ்பிட்டல்ல வச்சு கவனிச்சுக்கங்க, அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கூட ஒரு நர்ஸ வச்சு பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ பேசாம கலைய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா அதத்தான் செய்யணும். ஏன்னா மறுபடியும் நாம இவளை இங்க வச்சிருந்து கலைக்கு ஏதாவது காயமாயிட்டா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நாளை பின்ன கலைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு யாருப்பா பதில் சொல்றது? நம்ம மேல வீண் பழி வந்துரும்பா. முத்து மாமா, நான் கலையை இனிமே நல்லா பாத்துக்கிறேன் மாமா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேணாம் மாமா. இந்த ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு மாமா. இனிமே நான் எங்கேயும் கலையை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் மாமா. இந்த தடவை நான் தெரியாம பண்ணிட்டேன் முத்து மாமா. என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. கலை என் கூடவே இருக்கட்டும், கலை என் கூடவே இருக்கட்டும். அவளை நான் எப்படியாவது சரி பண்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு முத்து மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. கலை என் கூடவே இருக்கட்டும். சரி சரி வெண்ணிலா, கலை இங்கே இருக்கட்டும். ஆனா இனிமேல் அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரி. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் கலையை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர மாதிரி தான் பாத்துக்கணும். அதுவும் உன் கையில தான் இருக்கு. கலை என்ன மன்னிச்சிடு கலை. என்ன மன்னிச்சிடு கலை.